ராதாகிருஷ்ணா வணக்கம். நான் முசிகம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 23வது திருவிளையாடல் விருத்தகுமார பாலரான படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். விக்ரம பாண்டியனோட ஆட்சி ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருந்ததுதான். அந்த மதுரையிலேயே விருபாக்ஷர் சுபவிரதை அப்படின்னு சொல்லி ஒரு தம்பதி இருந்தாங்களாம். அவங்க மீனாட்சி அம்மன் மேலேயும் சுந்தரேஸ்வரர் மேலேயும் அவ்வளோ பக்தியாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை அப்படிங்கிறதுனால மீனாட்சிகிட்டையும் சொக்கநாதர்கிட்டையும் எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்கக்கிட்ட வேண்டியிருக்காங்க. உடனே சிவபெருமானுடைய அருளாலையும் மீனாட்சியோட அருளாலையும் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. மீனாட்சியே நம்மளுக்கு குழந்தையாக பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு கௌரி அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு தெய்வ பக்தியோடு அவங்க வளர்த்துறாங்க. அப்படி வளர்த்தும் போது அந்த குழந்தைக்கு காரைக்கால் அம்மையார் மேலே ரொம்ப ஈடுபாடு வந்துடுது. உடனே அவங்க அப்பா கிட்ட நானும் காரைக்கால் அம்மையார் மாதிரி முக்தி அடையணும், எனக்கு அதுக்குண்டான வழியை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே விருபாக்ஷர் அதுக்குண்டான வழியெல்லாம் மந்திரம்லாம் அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறாரு. சொன்னதுமே அந்த பொண்ணு எப்போவுமே சிவனுடைய சிந்தனையிலேயே இருக்குது. அவங்க வீட்டுக்கு வர சிவனடியார்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்களாம். அப்படி சிவனடியார்களை பார்த்து பார்த்து வளர்ந்த குழந்தை சிவன் மேலே அளவு கடந்து அன்பு வச்சிருக்கிற குழந்தை தான் அந்த கௌரி. அந்த கௌரிக்கு கல்யாண வயது வந்துடுது. அப்போ விருபாக்ஷர் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு யாசகம் வாங்கிறதுக்காக ஒரு வைணவ இளைஞர் வராரு. அவரை பார்த்ததுமே ஏனோ விருபாக்ஷருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உடனே கௌரியை கூப்பிட்டு நீ இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பாவோட சந்தோஷம் தான் நம்மளுடைய சந்தோஷம், ஆனால் நாம் முக்தி அடையணும்னு தானே அப்பா கிட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்பாவோட சம்மதப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கௌரிக்கும் அந்த வைணவ இளைஞனுக்கும் கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த வைணவ இளைஞர் அவங்க வீட்டுக்கு கௌரியை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே பிடிக்கவே இல்லை. நாங்கள் வைணவ மதத்தை சார்ந்தவங்க, நீ சைவ மதத்தை சார்ந்தவ, எப்படி எங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கௌரியை தனி அறையில் வச்சு பூட்டிடுறாங்க. அந்த வைணவ இளைஞனாலையும் எந்த கேள்வியும் கேட்க முடியல. அப்பா அம்மாவுக்கு அடிபணிஞ்சு இருக்காங்க. உடனே கௌரி இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு அந்த மாமியார் செய்கிற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு எப்போவுமே சிவபெருமானையே நினச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் பக்கத்து ஊருக்கு போகும்போது இந்த கௌரியை ஒரு ரூமில் விட்டு பூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு சிவனடியார் வராரு. எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கௌரி நான் இந்த நிலமையில் இருக்கனே, ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்க முடியலையே, என்னை ஏன் கடவுளை இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கௌரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ அந்த சிவனடியார் சொல்கிறாரு, அந்த சிவனடியார் யார், நம்மளுடைய சிவபெருமானே தான் சிவனடியாராக வந்திருக்காரு, நீ அந்த பூட்டு மேலே கை வை, பூட்டு தானாக திறந்துக்கும் அப்படிங்கிறாரு. உடனே கௌரியும் அந்த பூட்டு மேலே கையை வச்சதுமே அந்த பூட்டு தானாக திறந்துக்குது. அதுக்கப்புறமேட்டு சமையல் ரூமுக்கு போகிறாங்க. அந்த சிவனடியாருக்கு உணவு செஞ்சு பரிமாறுறாங்க. அப்படி அவங்க பரிமாறி முடித்த உடனே சிவனடியார் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு உடனே அந்த இடத்துலையே ஒரு குழந்தை வந்துடுது. என்னடா இது, சிவனடியார் தானே இருந்தாங்க, இப்போ இங்கே ஒரு குழந்தையா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கும்போதே அந்த குழந்தை அப்படியே சிவபெருமானாக காட்சி கொடுக்குறாங்க. உடனே கௌரி நினச்சிக்கிறாங்க, நீ எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் நீயே எனக்கு மகனாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த கௌரியோட மாமனாரும் மாமியாரும் வந்துடுறாங்க. வந்ததுமே யாருது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க தேவதத்தன் அப்படிங்கிறவர் வந்தார், அவங்களுடைய குழந்தை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்பவே இல்லை. உடனே கௌரியை திட்டிக்கிட்டே இருக்கும்போது உடனே கௌரி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானை வேண்டவும் அப்படியே சிவபெருமான் அவங்களுக்கு முக்தியை கொடுத்துட்றாங்க. இந்த கதையை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, கடவுள் நம்மளுக்கு தீர முடியாத கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னாக்கா கடவுள் அவரோட நம்மளை ஐக்கியப்படுத்திக்கிறதுக்கு தான் இவ்வளோ சிரமங்களையும் கொடுக்குறாரு அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு திருவிளையாடல்லையுமே தெரியுது. மதுரையில் ஒவ்வொரு கஷ்ட காலத்துலையுமே சிவபெருமான் நேரில் வராரு. அவர் நேரில் வரத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டமோ அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா, இல்லை சிவபெருமானே நம்மளை பார்க்குறதுக்காக வருவார் அப்படின்னு சந்தோஷப்படுறதா அப்படின்னு தெரியல.
கண்டிப்பாக நம்மளுக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கடவுளை நம்ம வணங்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கடவுள் நம்மளை பார்க்குறதுக்காகவும் வருவார் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் இவ்வளோ கதைகளும் இருக்குது. கதை ரொம்ப நல்லா இருந்ததுல்ல. சரி, நாளைக்கு என்ன திருவிளையாடல் பண்ண போகிறாருன்னு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.